இந்த சீசனில் வந்து இந்த தேர்தல் அறிக்கை இருக்குங்களா, அடுத்த இந்த 20 நாளில் இந்த தேர்தல் அறிக்கை அதிகமாக பேசப்படும். அதாவது இப்போ அரசியல்வாதிகள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா நேரம். அந்த நேரத்தோட முக்கியம் தெரியாத ஒருத்தர் சூப்பராக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் தான் ஜோசப் விஜய் அவர்கள். நேரத்தை பற்றி ஐ டோன்ட் கேர். ஆனால் டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டோ கார்டு அந்த ஏரியாவில் அடிச்சு ஆடும். ஒரு பசும்பால் கலப்படம் இல்லாமல் இருக்குது, அதுக்கு வந்து கூட விலை ஏறுது அப்படின்னும் போது அவங்களோட ஸ்டேட்டஸ் இன்னும் ஏறும். முதலாளிகள் 75% ஒர்க் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில இருந்து எடுத்தா நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து சப்சிடி கொடுப்போம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை மூவ் பண்ணுறாரு. ஒரு அரசாங்க திட்டமாக அதை போட்டு ஜிஓ போட்டிங்கன்னா சிக்கல். அதாவது எல்லாருக்கும் 75% நீங்கள் வேலை கொடுத்தே ஆகணும் அப்படி நீங்கள் கட்டாயப்படுத்தினீங்கன்னா வேட்புமனு தாக்கல் ஃபைனல் லிஸ்ட் வரும், அதுக்கப்புறம் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கலைந்து எப்படி ஒரு கட்சியை முன்னேறி போவாங்க. ஆல்ரெடி எஸ்ஐஆர்லேருந்து நிறைய பேர் தூக்குனதுனால விஜய் அவரோட வரவுனால போல் பர்சன்டேஜ் ஏறும். போல் பர்சன்டேஜ் ஏறினா கூட 4 கட்சி 5 கட்சி நோட்டா போன்ற சுயேட்சைகள் கூட எல்லாரும் சேர்ந்து ஓட்டை பிரிக்கும் போது வெற்றி விகிதாச்சாரம் குறையும் போது தேர்தல் வந்து அனல் பறக்கும். நேற்று வரலாம் இந்தியா கூட்டணி மோடி அவர்களை எதிர்ப்போம் அப்படி இப்படின்னாங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தா சட்டமன்றத்தில் வந்து நிற்கிறார். இப்போ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு வந்து மேபி இட்ஸ் அ ஷாக். சொந்த தலைவர் மேலே உள்ள கோவம் வரும். என்னென்னா தொகுதியை நான் முடிச்சாகணும் 20 நாளில், இவர் வந்து இதோ வரான் அதோ வரான்னு ஈர்த்து நிற்கிறாருன்னு போது கோவம் வரும். இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தேன், வர வேண்டியதானே, என் தொகுதியில் தான் வந்து எனக்குனே வந்து இதெல்லாம் பண்ணுவீங்களா? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், எலெக்ஷன் ஃபீவர் ரொம்ப ஜரூராக போயிட்டு இருக்கு. வேட்புமனு தாக்கல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு வந்து ஃபைனல் வேட்பாளர் லிஸ்ட் வந்துடும். இதுக்கப்புறம் எவ்வளோ வேகமாக இந்த ப்ராசஸ் நடக்க போகுது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு வேகத்தில் போவாங்க. நிறைய வந்து அரசியல்வாதிகள் வந்து சுத்தமாக நேரமே இருக்காது. இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து வெரி ஸ்ட்ரெஸ்டாக ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, நேரம் பார்த்தது. அதாவது எப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லை ரொம்ப டென்ஷனில் இருக்கிறவங்கள நீங்கள் போயிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இல்லை ஒரு உயர் பதவியில், அதாவது ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல் சொல்லுவாங்க, HNI, அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு சில கேள்விகள் கேட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா தூங்கணும்னுவாங்க. அந்த ரியாலிட்டி வந்து அவங்கள அப்படியே தள்ளும். இதுக்கு ஈக்குவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் யாருன்னா உடம்பு சரியில்லாமல் தங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க வேண்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னா, எப்படா இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம வெளியில் போவோம், எப்போ நமக்கு வேண்டப்பட்டவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கணும், இந்த பின் கழுத்தில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. அந்த மாதிரி ஒரு பீரியட் தான் இதில் இருந்து இனிமேல்ட்டு இந்த ஏப்ரல் 23 வரலாம். இந்த விஷயம் எப்போ முடியும்னா 23ஆம் தேதி முடியும். அதுக்கப்புறமா வந்து திருப்பி மறுபடியும் வாக்கு என்ற அந்த நாள் இருக்கு இல்லைங்களா, மே, அப்போ வந்து திருப்பி மே மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே திருப்பி தூங்க விடாது. அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க, அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பாவம். அதாவது இந்த 5 வருஷம் பயங்கர சேட்டை ஆட்டம் லூட்டியெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அமைச்சர், எம்எல்ஏ, மாவட்டம், பகுதி, ஒன்றியம், கின்றியம் பூரா பந்தாசின்னு எல்லாம் இருந்திருக்கும். இந்த 20 நாள் பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த நாள் வந்து வச்சு செய்யும். ஏன்னா தோத்துட்டா எக்ஸு அவர் ஃபுல் பதவி கூட சொல்ல மாட்டாங்க. யாருப்பா அவர் தான் நான் பழைய எம்எல்ஏண்ணே அப்படின்வாங்க. இதே சட்டம் அப்போ எம்எல்ஏவாக இருந்தால் கிட்ட போய்னா வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களான்னுவாங்க. தோத்துட்டு அவர் அந்த பக்கம்னா பழைய எம்எல்ஏ இப்போ அவர் பாவம் ஜனங்களை சரியாக பார்த்துக்கல தோற்று போயிட்டாரு அப்படின்னு பேசுவாங்க பின்னாடி. இந்த அழுத்தம்லாம் இருக்கும். அப்போ இந்த 20 days பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரூஷியல். அதாவது இப்போ அரசியல்வாதிகள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா நேரம். அவங்ககிட்ட இப்போ பணம் இருக்குது, பதவி இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, ஆள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த அரசியல்வாதியை கூப்பிட்டு என்னப்பா அவங்ககிட்ட இல்லைனா நேரம் இல்லை பாடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தோட முக்கியம் தெரியாத ஒருத்தர் சூப்பராக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பேர் தான் ஜோசப் விஜய் அவர்கள். நேரத்தை பற்றி ஐ டோன்ட் கேர். பிரச்சாரத்தை திடீர்னு ரத்து பண்ணுவார், பிரச்சாரத்தை நடத்த மாட்டார், கூட்டம் போகிறதா சொல்லுவார், காவல்துறை அனுமதி கொடுக்கலன்றாரு. இவ்வளோ நேரம் காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னாங்க. அனுமதி கொடுத்தாச்சு, பாதுகாப்பாக போயிட்டு வரதுக்கு அவர் எதனா பண்ணணும் இல்லையா, அவரும் ரத்து. அதனால் அடுத்த 20 நாள் இருக்குது பாருங்க, அந்த வேகம் இது பின்னி பெடல் எடுக்கும். நம்ம பயங்கரமான ஒரு ஸ்பீடில். தவேகா மாத்திரம் இன்னும் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணலையே சார். அவங்க ஒரு 2 பார்ட்டாக அவங்களோட இதெல்லாம் பண்ணுவோன்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே தவிர மேனிஃபெஸ்டோ அவங்களது மாத்திரம் தான் வரல இல்லையா?
இல்லை அது ஒரு புது கட்சி. நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக திமுக மாதிரி இல்லை அதிமுக மாதிரி எதிர்பார்க்க முடியாது. மேனிஃபெஸ்டோவில் பொறுத்தவரை இந்த சீசனில் வந்து அதிமுகவோட மேனிஃபெஸ்டோ பெட்டர்லி பிளேஸ்ட். காரணம் என்னென்னா அது ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணாங்களா எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மேனிஃபெஸ்டோன்றதுக்கு வந்து இந்த ஒரு மாதத்துல தான் உயிர் போகும். அந்த தேர்தல் வாக்குறுதி அது பாதி நேரத்தில் வாக்குறுதியா இல்லை பொய் உறுதியா, அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது எல்லா நேரத்துலையும் எல்லா கட்சிகளும் இருக்கும். உதாரணத்துக்கு கலைஞர் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியாக வந்து வண்ண தொலைக்காட்சி டிவி தருவோம்னு சொன்னப்போ நிறைய பேர் ஏற்றுக்கல, அது நம்பலை. ஆனால் அவர் வந்து அதை செஞ்சு காட்டினார். அதே மாதிரி லேப்டாப்பு கொடுப்பாங்க அப்படின்னும்பொழுது அதெல்லாம் ஒரு ஆச்சரியம். லேப்டாப்பா அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா வந்து அதை செஞ்சு காட்டினாங்க. அப்புறம் எப்பயுமே சொல்கிற ஒரு பொய் ஒன்று இருக்குது. பொய் இல்லை, உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி நான் அதை பதிவு பண்ணுவேன். என்னென்னா எல்லாருக்கும் வீடு கட்டி தருவோன்னுவாங்க. அது வந்து சாத்தியமே இல்லை. ஆனால் எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் எல்லா கட்சிகளும் பார்த்திங்கன்னா அதை ஒன்று சொல்லுவாங்க, வீடு இல்லாதவங்களும் வீடு கட்டி தரணும். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ இடம் இருக்கா, எப்படி எல்லாருக்கும் வீடு கட்டி தர முடியும்? ஆனால் அதை சொல்லுவாங்க. ஒரு சிலர் இந்த சமத்துவபுரம் வீடு, அதை நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அது சமத்துவபுரம் வீடு, உங்களுக்கு வருமானம் இவ்வளோ கீழே இருக்கணும், உங்களுக்கு வந்து நகை நட்டு இருக்கக்கூடாது, உங்களுக்கு சொந்தமாக தொழில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் போடுங்களேன். அதெல்லாம் போடாமல் ஒரு 2 லைன்லேயே போட்டுட்டு தானே அப்போ நீங்கள் எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்க, பொதுமக்களாக்கிய வாக்காளர்களை. அந்த வேலையை தானே எல்லாரும் செய்கிறீங்க. பழைய கட்சியாக இருக்கிற திமுகவும், அதுக்கு பின்னாடி வந்த அதிமுகவும், அதுக்கப்புறம் எங்களை ஆள நினைக்கக்கூடிய தேசிய கட்சிகளும் அந்த பொய்யை தானே போடுறீங்க. அதையே அப்படி போடுறீங்க. ஏன் ஒரு புக்கு மாதிரி தான் வெளியிட்டால் என்ன குறைஞ்சி போகுது? அறிவிப்பு 500, அறிவிப்பு 300, அறிவிப்பு 400 போடுறது பதிலாக ஒரு 50 அறிவிப்பு இல்லை 100 அறிவிப்பு கரெக்டாக செய்கிற மாதிரி பண்ணிவிட்டு 100த்தையும் நான் செஞ்சு காட்டினன்ற மாதிரி எதனா ஒரு ஆட்சி சொல்ல முடியுமா? யார் அதிகமாக செஞ்சால் யார் சரியாக செய்யலை, அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி பார்க்கும்போது இந்த சீசனில் வந்து இந்த தேர்தல் அறிக்கை இருக்கீங்களா, அடுத்த இந்த 20 நாளில் இந்த தேர்தல் அறிக்கை அதிகமாக பேசப்படும். யார் என்ன செய்வாங்க அந்த விஷயத்தில் வந்து அதிமுக இந்த வாட்டி வந்து ஃபார் அ சேஞ்ச் வந்து முன்னாடி போயிடுச்சு. ஏன் முன்னாடி போச்சுன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று எதிர்கட்சியில் இருக்கும்போது சொல்கிறது ஈஸி. இப்போ ஆளுங்கட்சி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா, ஏன்பா செய்யலை 5 வருஷத்தில், உன்னை யார்ப்பா செய்ய வேணாதுன்னு ஒரு கேள்வி வரும். இன்னொன்று, போன வாட்டி 5 வருஷத்துக்கு நீ சொன்னியே அதெல்லாம் செஞ்சியா? கரண்ட் பில்லு வந்து மாதம் வரும்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா? நீட்டு தேர்வு ரத்து சொன்னீங்களே செஞ்சீங்களா? மாணவர்கள் கல்வி கடன் ரத்து பண்ணப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா? அப்படின்னு இந்த கேள்வியெல்லாம் வரும். அப்போ எப்பயுமே ஆளுகின்ற அரசுக்கு வந்து தேர்தல் மேனிஃபெஸ்டோன்றது ஒரு பிரச்சனை. ஆனால் டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டோ கார்டு அந்த ஏரியாவில் அடிச்சு ஆடும். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா டாப்பாக இருக்கும். பட் இன்றைக்கி இந்த தேர்தல் அன்ஃபார்ச்சுனேட்லி திமுக ஆளுகின்ற அரசுனால அவங்களோட அந்த தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் அது நேற்று ரிலீஸ் பண்ணியுமே அது பெருசாக எடுபடலை. இந்த சைடு ஃப்ரிட்ஜு, அந்த சைடு 8000 ரூபாய்க்கு நீ என்ன வேணுமோ வாங்கிக்கலாம், மிக்சி, வாட்டர் கிரைண்டரு, இண்டக்ஷன் ஸ்டவ் எது வேணாலும் வாங்கிக்கலாம், கூப்பன் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூப்பனோ டோக்கனோ காசோ. பட் ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து தேர்தல் வாக்குறுதி வந்து அவர்களது பெருசாக என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரு சிலதை சொன்னதெல்லாம் செஞ்சிட்டாங்க. அதாவது ஒரு பாதி செய்யலை, மீதி பாதி செஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னது 2000 ரூபாய் கொடுப்பேன். இப்போ 1000 ரூபா கொடுத்தவங்களால 2000 ரூபா கொடுக்க முடியும்னா வாய்ப்பு இருக்கிறது, அது இல்லை நம்ம மறுக்க முடியாது. அதே மாதிரி இந்த நான் புதல்வன் ஸ்கீமு, அதுக்கப்புறமா வந்து பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இப்போ செஞ்சுக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் கண்டினியூ ஆகுன்றது பொருள். அப்போ அது வந்து திருப்பி மறுபடியும் நீங்கள் மேனிஃபெஸ்டோவில் போட்டிங்கன்னா செட் ஆகுது. போதாக்கரைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, எங்களதை பார்த்து காப்பி வச்சிட்டாங்க அப்படின்னு. இவர் வேறு ஒரு சைடு ஆல்ரெடி இவரோட ஸ்கீம்ஸ் வந்து கொஞ்சம் பாப்புலராக போயிட்டுருக்கு. இவர் சொல்லியிருக்கிற விஷயம் அதில் வந்து இப்போ அதிமுக அப்படி என்ன புதுசாக சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து 7.5% அரசாங்க உத்தியோகத்தில் படித்தா நீங்கள் மருத்துவத்துக்கோ பொறியியலுக்கோ அதை வந்து 10% ஆகியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிராமங்களில் வந்து நம்ம பையனுக்கு வந்து 1/2 மார்க்கில் போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சு, பெரியவனுக்கு கிடைக்கல, இல்லை பெரியவளுக்கு கிடைக்கல, சின்னவனுக்கு வந்து மேபி ஒரு கவர்மெண்ட் சீட்டில் கிடைக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜோட அந்த வேல்யூ இருக்குது இல்லைங்களா, டாக்டர் அப்படின்றது. அதெல்லாம் வந்து கிராமங்களே நகரங்களையுமே வந்து அது வந்து பிரம்மாண்டமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னி வரலாம் இருக்குது. அது அவங்க ஒரு நல்ல ஸ்கீம். அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து இந்த தாலிக்கு தங்கம்லாம் நான் திருப்பி ரிவைவ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையில் எங்கே பார்த்தாலும் வந்து யாருனா லைட்டாக அப்படி போனால் கூட செயின் அறுத்துன்னு போயிடுறாங்க. தங்கத்தினாலே பாதி பிரச்சனை பெண்களுக்கு வருது. அப்போ அந்த தங்கத்தை வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஏதோ எல்லாருக்கும் கொடுப்பாங்களா, எல்லாருக்கும் செய்ய முடியுமானா அவங்க கேட்டால் ஆமான்னுவாங்க, என்ன கேட்டால் நான் அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி நான் எதார்த்தத்தை சொன்னேன். ஆனால் ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு ஏழை குடும்பத்துக்கு அது போய் சேருது அப்படின்னா அரசாங்கத்தோட வேலை என்ன, மக்கள்கிட்டேருந்து வரி வாங்குறது ஒண்டி தானே, திருப்பி எதுவுமே செய்யக்கூடாதா அப்படின்ற அந்த புரிதலில் வந்து அது ஒரு சிறப்பான திட்டம். லேப்டாப்பை நாங்கள் இன்னும் வேகப்படுத்தி கொடுப்போம், ஆடு மாடு கொடுப்போன்றாங்க. ஆடு மாடெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையில் ஒரு பொக்கிஷம். என்ன காரணம்னா எதனால் அதை நான் பொக்கிஷம் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 2 மாடு கீழே ஒரு மாடு இருக்குன்னா
அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கு ஏதோ வைக்காவு போட்டு இல்லை புல்லை கட்டு போட்டு இல்லை சாப்பாடு அங்கே இங்கே போட்டு ஒரு ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் பாலை கறந்து எடுத்துன்னு போனாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 300 நிற்கிதுன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 இருக்குது. அந்த ஒரு ஜீவராசியை நம்பி அந்த குடும்பத்துக்கு மாதத்துக்கு 10,000 உடல் உழைப்பு போக செலவுகள் போக 10,000 நிற்கிதுன்னா கிராமங்களில் இந்த 10,000 பெரிய பணம். யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேணாம். இப்போ அந்த 10,000 15,000 சம்பாதிக்கணும்னா ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணும். இப்போ இந்த மாடு இருக்குன்னா அந்த மாடை பாலை கறந்து ஏதோ டீ கடையில் ஊற்றுறதோ இல்லை 10 வீட்டுக்கு ஊற்றி அவங்க பொழப்பு ஓட்டிக்குவாங்க. அப்போ கிராமங்களில் வந்து இந்த ஊரக வறுமையை வந்து போக்கக்கூடியது தான் இந்த கால்நடையினுடைய அம்சம். இப்போ கால்நடையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அது கோழி ஆடு மாடு இது எல்லாமே வந்துட்டு மீன் வளர்ப்பு கூட அதில் இது எல்லாமே வந்து கிராமங்களில் இருக்கிற வறுமையும் இந்த ரூரல் பாவர்ட்டியை வந்து இராடிகேட் பண்ணியிருக்கு நிறைய நேரத்தில். அதனால தான் இதை வந்து நம்ம வந்து ஒயிட் ரெவல்யூஷனில் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். மேலை நாடுகளுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயம் இன்னொன்று இது போக போக வந்து நாளைக்கு மேபி ஃப்யூச்சரில் வந்து ஒரு பசும்பால் கலப்படம் இல்லாமல் இருக்குது அதுக்கு வந்து கூட விலை ஏறுது அப்படின்னும் போது அவங்களோட ஸ்டேட்டஸ் இன்னும் ஏறும். 1 லிட்டர் தண்ணி 20 ரூபா 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பால் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம் கலப்படம் இல்லை அப்படின்னா. அந்த மாதிரி தன்மைகள்லாம் மாறும்போது அந்த புரிதல் வரும்போது அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதுக்கு எதுக்கு நம்ம கூட கொஞ்சம் காசு கொடுக்கலாமே அப்படின்னும் வரும். இந்த மாதிரி திட்டங்கள் வந்து அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் இது ப்ளஸ். போன தேர்தலில் சொன்னாங்களே ஆனால் மக்கள் ஓட்டு போடலைன்னா போன தேர்தலில் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. ஆட்சியில் இருக்கும்போது அதை சொல்லும்போது எப்பா இப்போ ஏன் செய்யலை? ஃப்ரிட்ஜு போன வாட்டி சொன்னார் சிலிண்டர் 6 சிலிண்டர் சொன்னாங்க எடுபடலை. உடனே இந்த வாட்டி சிலிண்டர் தட்டுப்பாடலாம் சிலிண்டர் எண்ணிக்கை குறைச்சிக்கிட்டாங்க, செலவு ஜாஸ்தி ஆகுதுன்னு. அப்போ 3 சிலிண்டர் தான். அப்போ எதிர்க்கட்சியில் இருக்கும்போது நீங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்கப்படும். அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வாட்டி வந்து அதிமுக அந்த இடத்துல முந்திருச்சு. நீங்கள் கேட்டது அந்த தாவேக்கா வந்து இன்னும் வெளியிடணும். தேர்தல் வாக்குறுதி எவ்வளோ முக்கியன்றதை அவர் உணரல. ஏன் அப்படின்னா அவரோட நடவடிக்கை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இன்னும் சரியாக வரலையே ஒரு புத்தக வடிவிலையோ இல்லை அது பார்ஷியலா 2 பார்ட் பெண்களுக்கு இளைஞர்களுக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நேரம் இல்லை, அவரெல்லாம் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் வாக்குறுதி அறிவித்து அதில் நல்ல திட்டங்கள் இருக்குது அப்படின்னால அதை வேறு யாருன்னா காப்பி அடித்தாங்கன்னா அவங்களும் சொன்னோம் உங்களுக்கு வந்து ஏன் தேர்தல் வாக்குறுதியை பார்த்து நீங்கள் காப்பி அடிக்கிறீங்களே அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணுற நிலைமையில் இருந்து மாறாக கடைசியாக அவர் தான் தேர்தல் வாக்குறுதியை விரும்புகிறார். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கூட ஒரு சில விஷயங்கள் மக்கள் சார்ந்த அரசியல் இலவசங்கள் இருக்கக்கூடாது, நான் எப்படி மேம்படுத்துவேன் எப்படி பொருளாதாரத்தை ஊக்குவிக்குவேன்ற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. குடிக்கிற தண்ணி வந்து இந்த காசு கொடுத்து வாங்குறதுன்றது ஒரு அவலம் அப்படின்றதையும் பதிவு பண்ணி அதற்கு எப்படி மாற்று, அதுமாதிரி கரண்ட்டை வந்து எப்படி நாங்கள் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுவோம், கடனால் வந்து இந்த மாசு கட்டுப்படுறதோ இல்லை அந்நிய செலவாணி வெளிநாடுகளுக்கு போகிறது, கரண்ட்டு வாங்குறதுக்கு பண்ணுற அந்த ஊழல் அதெல்லாமே பற்றி பேசியிருக்கிறாரு அவரோட அந்த வாக்கு போல் ப்ராமிஸில். அப்புறம் அதை பிரச்சாரத்துலேயுமே அதை அவர் விளக்கமாக சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்தையாச்சும் விஜய் எடுத்துருக்கணும் இல்லையா? 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இவர் வந்து நான் இருக்கிற பெரிய கட்சி, 2வது இருக்கிற பெரிய கட்சி, 3வது இருக்கிற பெரிய கட்சி எல்லாருமே வீழ்த்திடுவேன் அப்படின்னு தான் இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த தேர்தல் வாக்குறுதியில் அவர் சரியாக கவனம் செலுத்தலை விஜய். அந்த இடத்துல விஜய் கோட்டை விட்டுட்டார். திமுகவுக்கு வந்து அது சிக்கலில் போதும், திமுகவுக்கு வந்து நேச்சுரலாக டைமிங் செட் ஆகலை. கூட்டணியில் ஒரு சில பிரச்சனைகள் இடையூறுகள், அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கிறோம். அது ஆட்சியில் இருக்கும்போது இதுக்கு மேலே அதாவது ஒரு த்ரெஷோல்டு லிமிட் இருக்குது. இப்போது அந்த லிமிட்டுக்கு மேலே போய் பண்ணும்போது அது அதனால் வேறு சில பிரச்சனை வருமா நம்ம ஆட்சிக்கு வந்து அதுவும் அந்த பிரச்சனை இருக்குது திமுக. ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லியிருக்கோம், இதுக்கு அவங்க சொல்கிறாங்க நம்ம சொன்னோன்னா சிக்கலாக போயிடும் அப்படின்னு அந்த பிரச்சனைகள் இருக்குது. சரி, விஜய் அவர்கள் சொன்னதில் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் 75% ஒர்க் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில இருந்து எடுத்தால் நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து சப்சிடி கொடுப்போம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை மூவ் பண்ணுறாரு. அதை நீங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கு நான் நன்றி சொல்ல அதை ஞாபகப்படுத்தினதுக்கு. விஜயோட ஒரு அறிவிப்பில் மிக நல்ல அறிவிப்பு அது. தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலைகள் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அதாவது இதில் என்ன சிறப்புன்னா ஒரு அரசாங்க திட்டமாக அதை போட்டு ஜிஓ போட்டிங்கன்னா சிக்கல். அதாவது எல்லாருக்கும் 75% நீங்கள் வேலை கொடுத்தே ஆகணும் அப்படி நீங்கள் கட்டாயப்படுத்தினீங்கன்னா ஒரு சிலரால் வந்து அந்த நடைமுறையில் சாத்தியம் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து கேரளாவிலேருந்து நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க. அதேமாதிரி திருவள்ளூரில் இருக்கிறாங்க, திருவள்ளூர் பார்டரில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அங்கே வந்து நிறைய பேர் ஆந்திராவிலேருந்து வேலைக்கு வருவாங்க. அப்போ அந்த இடத்துல போயிட்டு பார்டரில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நீ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு 75% நீ வேலை கண்டிப்பாக தரணும்னா ப்ராக்டிக்கலாக அது சிக்கல், நடைமுறையில் அதை கொண்டு வந்து செய்யும்போது சிக்கல். சரி, இப்போ கோயம்புத்தூர் விட்டுருங்க, அது பார்டரில் இருக்குது. இப்போ மதுரை வந்து மத்தியில் இருக்குது, திருச்சி மத்தியில் இருக்குது. இப்போ அங்கே வந்து நீங்கள் தமிழர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னும் போது வெளியூர்லேருந்து இடம்பெயர் தொழிலாளிகள் வராங்க, பீகார்லேருந்து வராங்க, வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசில் அவங்க ஒரு சில வேலைகள் செய்கிறாங்க.
அப்போ முழுசாக 75% தமிழ் ஆட்களே எனக்கு கிடைக்கல, எனக்கு வந்து 60% தான் கிடைக்குது, மிச்சம் 15% பண்ண முடியலன்னா ஒரு சட்டத்தை போட்டிங்கன்னா அந்த சட்டத்தை காட்டி ஒரு அதிகாரி வந்து மிரட்டி லஞ்சம் வாங்குவார். அது வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு நடக்கும். ஆனால் ஒரு சில மாநிலங்கள் அந்த சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. நான் என்னென்னா அதனுடைய ஆப்ரேஷன் ஹேசர்ட்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். பட் இது இருக்கல ஊக்குவிக்கிறது, அதாவது நீங்களாக பண்ணீங்கன்னா நான் வந்து இதை குறைப்பேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு அழுத்தம் கிடையாது. யாருக்குன்னா ஒருத்தருக்கு இதை செய்யணுன்ற ஒரு முதலாளிக்கு தோணலாம், இல்லை அவருக்கு வந்து ஒரு தமிழ் தேசிய உணர்வோ இல்லை தமிழ்நாடு வேலைகள் தமிழ்நாடுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க இல்லையா, அது வந்து ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு கரண்ட் பில் குறைக்கிறது, இல்லை அவங்களுக்கு வந்து சொத்து வரி தண்ணி வரியோ அப்புறம் ஸ்டேட் எஸ்ஜிஎஸ்டி சேல்ஸ் ஜிஎஸ்டி ஸ்டேட்டோட ஜிஎஸ்டியை குறைக்கிறதுன்றது உள்ளபடியாக அருமையான திட்டம். அது விஜய் அவர்கள் சொன்னது வந்து நல்லது. இன்னொன்று அவங்க எல்லாருமே தவற விட்ட ஒன்று என்னென்னா எம்எஸ்எம்இசி செக்டர், இந்த சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு வந்து உதவிகள் செய்யலை. இப்போ கே ரகுநாதன் சொல்லிட்டு இந்த எம்எஸ்சி செக்டர் எம்எஸ்எம்இ செக்டரில் வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த செக்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது எப்படி மேம்படுத்துறது, இந்திய பொருளாதாரத்துக்கு அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதெல்லாம் அவர் பதிவு பண்ணிட்டு இருப்பார். அவருமே வந்து நேற்று வந்து தன்னுடைய அந்த மனக்கசப்பை வந்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா திமுக அரசுக்கிட்ட இருந்து அவர் நிறைய எதிர்பார்த்தார். ஏன்னா ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி, மேபி அவங்க திருப்பி ஆட்சிக்கு வருவாங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்க எம்எஸ்எம்இ செக்டருக்குன்னு, பட் போதிய அளவுக்கு எதுவுமே வரல. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-50 லட்சம் குடும்பங்களை நேரடியாக தொடர்பு கொண்ட ஒரு விஷயம். அப்போ ஒரு 50 லட்சம் குடும்பம் பிழைக்குது அப்படின்னும் பொழுது அது வந்து நம்ம கடந்து போக முடியாது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேத்து பற்ற, இல்லைனா வந்து ஒரு சின்னதாக ஒரு பொருள் செஞ்சு விற்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரி எஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற சின்ன கடைகள் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா ஸ்டீல் பேரிங் செய்வாங்க, இல்லைனா அந்த பிளாஸ்டிக் பொருள் ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு டைனி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி கரண்ட்டு பில்லு வந்து ஒரு பெரிய சுமையாக இருக்குது. கரோனாவில் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. 3 மாதம் 4 மாதம் பாதிக்கப்பட்டப்போ அவங்க அந்த ஓனர் கீழே ஒரு 5 பேர் வேலை செய்வாங்க. ஓனர் குடும்பமும் பட்டினி பசி அது மாதிரி வருமானம் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அவங்கள சார்ந்த அந்த தொழிலாளிகளுக்கும் பிரச்சனைகள் இருந்தாங்க. அதே மாதிரி டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிடப்பவும் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. வெள்ளம் பெருவெள்ளம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வருதுன்னா அதுவும் அந்த அந்த இடத்துலலாம் என்னாக்குன்னா அந்த சப்ளை செயின் எஃபெக்ட் ஆகும். அவங்க அதே மாதிரி இன்ஃப்ளேஷனால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. விலைவாசி பிரச்சனை, வங்கியில் வந்து அந்த வட்டி விகிதாச்சாரம், இல்லை கடன் வாங்க முடியாத சில சூழல்கள், இது எல்லாத்துலேயுமே அதிகப்படியாக பாதிப்புக்குள்ளே இருக்கிறது எம்எஸ்எம்இ செக்டர். அந்த செக்டாருக்கு வந்து யாரும் போதிய அளவுக்கு கவனம் செலுத்தலைன்றது என்னோட புரியுது. சார், காங்கிரஸோட டியூஷன் அக்கா திட்டம்னு ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது அது தெரியல, அது இன்னும் ஃபுல்லாக அந்த தெளிவு எந்த அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தெரியல. பட் அது மாணவர்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நல்ல திட்டம் தான். சரி, இதுக்கப்புறமா வேட்புமனு தாக்கல், ஃபைனல் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கலைந்து எப்படி ஒரு கட்சியை முன்னேறி போவாங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ நீங்கள் கேட்டது. இதுக்கப்புறமா வந்து வேட்புமனு வந்துடுச்சு, இதுக்கப்புறமா அந்த லிஸ்ட்டு வந்துடும். இதில் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் ஆல்ரெடி இருக்குது. ஏன்னா சீட்டு எனக்கு கிடைக்கல, என் குடும்பத்தில் என்னோட ஆதரவாளர்கள் கோபமாக இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து எதுக்கு நான் சார்ந்த கட்சிக்கு வேலை பார்க்கணும்? எல்லா இடத்துலையும் இந்த போராட்டம் வந்து இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு. இந்த போராட்டம் அதிகமாக இருக்கிற முதல் கட்சின்னு பார்த்தா தாவேக்கா. காரணம்னா அந்த கட்சியில் எதிர்பார்ப்பு அதிகம். நமக்கு வந்து நம்ம அண்ணன் சீட்டு கொடுப்பாரு, நம்ம வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. அந்த ஏழை படைகள் அதிகம். அப்போது எந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த இடத்துல அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஆளுகின்ற கட்சின்னும் போது எல்லாருமே ரூலிங் பார்ட்டியில் சீட்டு வாங்குறதுன்றது கொஞ்சம் கடினம், வாங்க முடியாது. கூட்டணிக்கு வர நிறைய சீட்டு போயிடுச்சுன்னும் போது அதிருப்தின்றது திமுகலே இருக்குது. அதிமுக பொறுத்தவரை எதிர்கட்சின்றதுனால அந்த அந்த அதிருப்தியும் இருக்குது. இந்த 2 கட்சி அளவுக்கு பெருசாக அது பேசப்படலை, இல்லை அது இன்னும் வெளியில் அந்த அளவுக்கு வரல. அங்கேயும் அதிருப்தி இருக்குது, ஒரு 10-15 தொகுதியில் அதிருப்தி இருக்குது. பட் திமுகவில் வந்து 60 தொகுதியில் வந்து புதுமுகங்கள் போட்டிருக்காங்க. அப்போ பழைய எம்எல்ஏக்கு வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கொடுக்கலன்னும் போது அவங்களுக்கு வந்து உட்கட்சி அதிருப்தி என்பது அதிமுகவோட திமுகவுக்கு அதிகமாக இருக்குது, திமுகவோட தாவேக்காவுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு அண்ணா சீட்டு தரல. அந்த கட்சியை பொறுத்தவரையிலும் இப்போ திமுகவில் அதிமுகவில் வந்து அவங்களுக்கே தெரியும் யாருக்கு சீட்டு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுன்னு. அந்த எதிர்பார்ப்பு ஆட்கள் கம்மி, தாவேக்காவில் எதிர்பார்ப்பு ஆட்கள் அதிகம். உங்களுக்கு என்றைக்குமே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து கிடைக்கிற அந்த ரிசல்ட் வந்து ஒரு மனக்கசப்பும் சோர்வும் தான். வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூறாக வந்து மனச்சோர்வும் மனக்கசப்பும் வருன்றது இயல்பு. அப்போ அந்த எதிர்பார்ப்பு தாவேக்கா தொண்டர்களுக்கு, தாவேக்கா நிர்வாகிகளுக்கு விஜய் அவர்கள் மீது அதிகமாக இருக்கிறதுனால அவரால் அதை பூர்த்தி செய்ய முடியல. அப்போ அதனால தான் வந்து வேட்பாளரை மாற்றுங்கன்ட்டு அங்கங்கே போராட்டம் வந்து வெடிக்குது. அதே மாதிரி திமுகலே போராட்டங்கள் இருக்குது, அதிமுகலே ஒரு சிலர் வந்து எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த எதிர்ப்புக்கு நடுவில்
பன்முனை போட்டி 4 முனை போட்டி இல்லை 5 முனை போட்டி இருக்கும்போது இந்த ஓட்டுகள் வந்து அந்த வெற்றி விகிதாச்சாரம் குறையும். ஆல்ரெடி எஸ்ஐஆர்லேருந்து நிறைய பேர் தூக்குனதுனால விஜய் அவரோட வரவுனால போல் பர்சன்டேஜ் ஏறும். போல் பர்சன்டேஜ் ஏறினா கூட 4 கட்சி 5 கட்சி நோட்டா போன்ற சுயேட்சைகள் போய் எல்லாரும் சேர்ந்து ஓட்டை பிரிக்கும் போது இந்த வெற்றி விகிதாச்சாரம் குறையும் போது தேர்தல் வந்து அனல் பறக்கும். இது ஒன்று. இரண்டாவது, ஆல்ரெடி ஒரு சில மனக்கசப்புகள் வந்து வர ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சீட்டு கொடுக்கல. இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. விசிகா பேசும்போது நீங்க சொன்னிருந்தேன் ஆளூர் ஷானவாஸ்க்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இப்போது நான் இதில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் ஐயா திருமாவளவன் வந்து போட்டி போடுறாரு. அப்போ உள்ளூர் அரசியலுக்கு வராரு. நேற்று வரலாம் இந்தியா கூட்டணி மோடி அவர்களை எதிர்ப்போம் அப்படி இப்படின்னாங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தா சட்டமன்றத்தில் வந்து நிற்கிறாரு. இப்போ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு வந்து மேபி இட்ஸ் அ ஷாக், இட்ஸ் அ சர்ப்ரைஸ், இட் குட் பி. எதுக்கு இவர் வந்து சட்டமன்ற தேர்தல் நிற்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வரும். அப்புறமா 2026 தேர்தல்ல பல மாற்றங்கள் வரப்போகுது, அதனால மாநில அரசியல்ன்றது ரொம்ப முக்கியம், அதனால நான் வரேன் அப்படின்ற ஒரு இல்லை, அவர் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறார். அவர் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால அவருக்கு எதனா மனசு கஷ்டமாக இருக்கா, இல்லை முதல்வருக்கு எதனா ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறாரா? இப்போது ஒரு சைடு வந்து ஐயா கமல் வந்து நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் அரசியலுக்கே வரல, எனக்கு சீட்டு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன்ட்டு அவர் வந்து சந்தோஷமாலாம் போல, உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே வெளியில் காட்டிக்காம தான் எது எடுத்தாலும் மோடி அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாசிச பாஜக அரசியல் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது இவருமே வந்து நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், நான் எதுக்கு உள்ளூர் அரசியலில் ஃபோக்கஸ் பண்ண, கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் திரும்ப ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் மெசேஜ் டு ப்ரூவ். அது யாருக்கு ப்ரூவ் பண்ண விரும்புகிறாரு அவர் அந்த அரசியல், இந்த முடிவுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஏன்னா இது யாருமே எதிர்பார்க்கல. இப்போது கனிமொழி அவர்கள் வந்து உள்ளூர் அரசியலுக்கு வருவாங்கன்றது தான் ஒரு பேசும் பொருளாக இருந்துச்சு. ஆனால் திரும்ப உள்ளூர் அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு யாருமே பேசலை, யாருமே சொல்லலை, எதிர்பார்க்கல. அப்போ திரும்ப அவர்கள் வந்து ஒரு புது கூகுளி ஒன்று போட்டிருக்காரு. அது யாருக்காக போட்டிருக்காரு? திமுகவுக்கு ஆதரவாக அது பண்ணியிருக்காரா, இல்லை திமுகவுக்கு எதிர்ப்பா, இல்லை அதிமுக கிட்ட இருந்து வந்து இப்போது விஜய் வந்ததுனால விசிகாவோட வாக்கு விகிதாச்சாரம் குறையும், அதை குறையாமல் சரி செய்யறதுக்கோசரம் அவரே களம் ஆள்றாரா தன்னோட கட்சியோட வாக்கு வங்கி கூட்டுறதுக்கு? இதெல்லாம் வந்து என்னன்னு கரெக்டாக நமக்கு தெரியாது. தேர்தல் முடிவும் அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது தான் அது வெளிப்படும். ஆனால் நம்ம பார்க்காத ஒரு அரசியல் பின்னாடி நடந்து கொண்டிருக்கு. சரி, நீங்க நிறைய அதிருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி திருமாவளவன் கூட சொல்லியிருக்காரு 2000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க 8 சீட்டுக்கு அப்படின்னு. இதெல்லாம் கலைந்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து தேர்தலை வந்து எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு மேலே ஒன்றிணையறதுக்கும் நேரம் இல்லை, ஒத்துமையாக போகிறதுக்கும் நேரம் இல்லை. களத்தை விசில் ஊதியாச்சு, வேட்பாளரை அறிவிச்சாச்சு, இனிமேல்ட்டு வேட்பாளர் தான் பிளே. இந்த 4.25 இல்லை 5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு 11 மாதம் ஆகி போகுது. அடுத்த மாதம் மே வந்தால் 5 வருஷம் கம்ப்ளீட்டு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். டைம் ப்ரெஷரை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணாங்க, வேட்பாளர் வந்து அடுத்த வாரம் அந்த ஒன்ஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறுதி வேட்பாளர் பட்டியல், அதுக்கப்புறம்லாம் வந்து தலைவர் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வராமல் ஒரு 2 நாள் தள்ளி போட்டாருன்னா டென்ஷன் ஆவாங்க. சொந்த தலைவர் மேலே உள்ள கோவம் வரும். என்னென்னா, தொகுதியை நான் முடிச்சாகணும் 20 நாளில், இந்த இடம் போனால் எனக்கு ஆல்ரெடி டைம் பத்தலை, இவர் வந்து இதோ வரான் அதோ வரான்னு ஈர்த்து நிற்கிறாருன்னு போது கோவம் வரும். இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தேன், வர வேண்டியதானே, என் தொகுதியில் தான் வந்து எனக்குனே வந்து இதெல்லாம் பண்ணுவீங்களா? ஏன்னா தலைவர் வராருன்னு வச்சுக்கலாம், வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது. அவர் அந்த பாயிண்டில் வருவார், பாயிண்டில் ரிசீவ் பண்ணோம். ஏன்னா அவர் ஸ்கூல் படிச்சுட்டு வர்றாரு இல்லையா, வழி தொலைஞ்சிருவார் அவர். அதனால் பாயிண்டில் ரிசீவ் பண்ணோம், சாலை மரியாதை போனோம், அந்த ஊருக்குள்ளே வந்தவர் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும், தலைவரையும் குஷிப்படுத்தணும், தலைவர் மக்கள் குஷி ஆகிற மாதிரி பேசணும், அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் வந்த மக்களை குஷிப்படுத்தணும். எவ்வளோ வேலை இருக்குது. அதை நீங்கள் வந்து ஒரு காலையிலன்றது மதியம் ஆச்சு, மதியன்றது நைட் ஆச்சுனாலுமே சிக்கு முக்காகும், நெருப்பு மாதிரி போகும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளோதான் கால் ஷீட்டு. கையில் வந்து நேரம்லாம் இருக்காது. ஒரு சில பேர் இருப்பாங்க, இவர் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஃபோன் பண்ணி கேட்டுன்னு இருப்பார். அவங்களும் எவ்வளோ பொறுமையாக பதில் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க, முடியாது ஒரு லெவல். ஏன்னா காலைல ஏஞ்சி பார்த்தா 30 மிஸ்டு கால் இருக்கும், கொஞ்சம் லேட்டாக எழுந்து பார்த்தா ஒரு 100 மிஸ்டு கால் இருக்கும். என்ன ஆகும் அந்த வேட்பாளரோட நிலைமை? ஃபோனை பார்த்தா பயமாக இருக்கும், தூக்கி இப்பயே கிடையாது பிடிப்பா இது பார்க்க. ஏன்னா எடுத்தாலும் பிரச்சனை, எடுக்கலனாலும் பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி போகும். நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம். நன்றி.